அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சித்தா ஸ்காலர் சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடாக, ஆயுஷ் ரிலேட்டடாக எந்த விதமான சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை ஆன்சராக ஷார்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்கிறாங்க. சார், என்னோட நேம் இந்த ரேங்க் லிஸ்ட்டில் உள்ள வரல சார், சித்தால என் பேர் வரல சார் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுட்ருக்கிறீங்க. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இது எல்லாமே நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம். அதாவது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறோம். நம்மளோட சாய்ஸ் என்ன மாதிரி வேணால் இருக்கலாம், ரைட்டா? நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு, நம்மளோட கட் ஆஃப்லேருந்து கீழே இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கும், பட் நமக்கு அலாட் ஆகிருக்காது. அப்படின்றப்போ நம்மளோட சாய்ஸஸ் அப்படின்றது வெரி லிமிட்டடாக இருக்கலாம். மேபி சித்தால் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாவோ, அல்லது சென்னை பாளையங்கோட்டையோ, சென்னை காலேஜ் சித்தாவோ, அல்லது பாளையங்கோட்டை சித்தாவோ, இந்த 3 ஆப்ஷன் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நிறுத்தியிருப்பீங்க. எப்போவுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் இன்ஸ்டியூட் நீங்கள் இந்த இடத்துல போய் கண்டிப்பாக கிடைச்சா படிப்பேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்டியூட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக போட வேண்டியிருக்கும். இன்றைக்கி கூட ஒரு நண்பர் நம்மளுடைய ஸ்காலர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தார். சார், எனக்கு ஷில்லாங்கில் ஹோமியோபதி அலாட் ஆகிருக்கு சார். பேசிக்கலி நம்ம தமிழ்நாடு பர்சன், இங்கேருந்து எனக்கு அங்கே கவர்மெண்ட்டில் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோமியோபதியே கிடச்சிருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். பட் அவரோட போகிறாரா போகல அப்படின்றது இட் இஸ் தயர் அப் டு தயர் லிமிட், அவங்களோட ஃபேமிலியோட டெசிஷன். பட் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கூட நடக்கும். ஸோ இப்போ உங்களோட லிஸ்ட் அப்படின்றது வரல, நேம் வரல அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு அலாட் ஆகலை அப்படின்றது அர்த்தம். சரி, ஒன்று. ரெண்டாவது, இன்றைக்கி ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட்டு, இந்த ரிசல்ட்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. நாளைக்கு ஃபைனல் டாக்குமெண்ட் ஒன்று ரிலீஸ் ஆகும். அந்த ஃபைனல் டாக்குமெண்ட்டில் ஒரு முறை ரீசெக் பண்ணி பாருங்கள். உங்களோட ஆல் இண்டியா நீட் ரேங்க் போட்டு ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக இந்த செட் ஆஃப் ஃபஸ்ட் ரவுண்டில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ அப்போ அடுத்து நீங்கள் என்ன மூவ் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட கட் ஆஃப் கொஞ்சம் மேலே இருக்குது, 440-450க்கு மேலே இருக்குது. பட் நான் கண்டிப்பாக இந்த காலேஜ் கிடைச்சா மட்டும்தான் எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக அந்த காலேஜை மட்டும் போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் அட்டன் பண்ணுங்கள். இல்லை சார், இதெல்லாம் வேண்டாம், நான் ஸ்டேட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அங்கேருந்து எக்ஸிட் ஆகி வெளியே வர்றது நல்லது. ஸோ இப்போது நேம் வரல அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வீடியோவாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அப்படின்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.